பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். நாம் இதுவரையில் த ஹியூமன் சைக்கிள் அந்த புத்தகத்தில் நாம் சாப்டர் 5 அது வரைக்கும் பார்த்துள்ளோம். இந்த செஷன்லேருந்து சாப்டர் 6 தி அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் வியூஸ் ஆஃப் லைஃப் என்ற தலைப்புள்ள இந்த சாப்டரை பார்க்க போகின்றோம். பகவான் போன சாப்டர்ல என்ன கோரியிருந்தார் என்றால், எப்படி இந்த அதாவது ஒரு தேசமாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, அதுதான் அவனுடைய எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒன்றை தீர்மானிக்கின்றது. ஒன்று புற விஷயங்களால் அது தீர்மானிக்கப்படுகின்றது. அதுதான் அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ். மற்றொன்று உள்ளேயே இருக்கும் ஏதோ ஒன்றினால் தீர்மானிக்கப்படுகின்றது. அதுதான் சப்ஜெக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த சப்ஜெக்டிவ் உள்ளே இருந்து ஒன்று வழிநடத்துவது உண்மையிலேயே எதுவாக ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு தேசமாக இருக்கட்டும், எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது அவனுடைய ஆன்மாவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வழிநடத்துதல் சரியாக இருக்க முடியும். இது தேசத்திற்கும் பொருந்தும். தேசத்திற்கும் ஒரு ஆன்மா உண்டு என்று பகவான் கூறுகின்றார். அவ்வாறு இல்லாமல் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு என்று ஈகோ என்கின்ற ஒரு அமைப்பு செயல்படுகின்றதோ, அதே போல ஒரு தேசத்திற்கும் ஈகோ என்கின்ற ஒரு கலெக்டிவ் நேஷனல் ஈகோ என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அது செயல்பட ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்பதற்கு பகவான் எடுத்துக்காட்டாக ஜெர்மனி எவ்வாறு முதல் உலகப் போர் முடிந்து எவ்வாறு செயல்பட ஆரம்பித்தது, அதனுடைய விளைவுகள் உச்சகட்டமாக இரண்டாம் உலகப் போரில் அதை கொண்டு சென்றது. பின்பு ஜெர்மானிய நாட்டில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டன. அந்த நாடு எத்தகைய மாற்றங்களை எதிர்கொண்டது, என்ன காரணத்தினால்? தவறான ஒரு நடத்துதலினால் அது இத்தகைய செயல்களுக்கு, மிகவும் கொடுமையான வன்மையான செயல்களுக்கெல்லாம் அது அந்த நாடு வழிவகுத்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் பகவான் என்ன கூறுகின்றார்? ஜெர்மனியில எது மேலோங்கி இருந்தது என்றால் ஒரு பொய்யான ஒரு உள ரீதியான ஒரு அமைப்பு, ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம் என்று கூறுகின்றார். சப்ஜெக்டிவ் ஏஜ் என்றால் பகவான் கூறுவது, சப்ஜெக்டிவ் ஏஜ் என்றால் ஒவ்வொரு அமைப்பிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் எலிமெண்ட், அதுதான் வழி நடத்த வேண்டும். அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ். அதை அடைவதற்கு முன்னால இது மாதிரி ஒரு தவறான ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம், பொய்யான
ஒரு அமைப்பு வழிநடத்தும் பொழுது இத்தகைய தவறுகள் ஏற்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு அடிப்படையாக என்ன ஒருவர் அறிய வேண்டும் என்றால், எங்கு ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு தேசத்தினுடைய உண்மையான அந்த ஜீவன், ட்ரூ இண்டிவிஜுவாலிட்டி எங்கு இருக்கின்றது என்பதை அறிய வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வழிநடத்துதல் சரியாக இருக்கின்றதா, இல்ல தவறாக வழிநடத்தப்படுகின்றோமா என்பது தெரியும். ஒரு தேசத்தினுடைய புற அமைப்பை சார்ந்த வாழ்வோ, பொருளாதாரத்தை சார்ந்த வாழ்வோ, இல்ல கலாச்சார வாழ்வோ, அங்கு அந்த உண்மையான ட்ரூ சப்ஜெக்டிவிசம் என்பது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஒரு வழி, அவ்வளவுதான். தே ஆர் ஒன்லி மீன்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் தாண்டிய ஒரு ஆழமான ஒரு அமைப்பு, ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு, அது இங்குதான் இந்த ட்ரூ சப்ஜெக்டிவிட்டி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது தனி மனிதனுக்கும் பொருந்தும். தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் பொதுவாக அவன் எவ்வாறு வாழ்கின்றான், பெரும்பான்மையான மனிதர்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்றால், அவர்களை எது வழி நடத்துகின்றது என்றால், அவர்களுடைய டிசையர் செல்ஃப் என்று சொல்கின்றோமே, ஆசை வயப்பட்ட புற ஜீவன், அதுதான் வழி நடத்துகின்றது பெரும்பான்மையான மனிதர்களுக்கு. அந்த ஆசை வயப்பட்ட அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன், சர்ஃபேஸ் ஈகோயிஸ்டிக், அந்த செல்ஃப், சர்ஃபேஸ் ஈகோயிஸ்டிக் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சர்ஃபேஸ் ஈகோயிஸ்டிக் செல்ஃப் என்பது பொதுவாக எதனால் அது ஆட்டுவிக்கப்படுகின்றது என்றால், இட் இஸ் டிசையர் ட்ரிவன். ஆசை வயப்பட்டு அது செயல்படுகின்றது. ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு ஆம்பிஷன், இதன் அடிப்படையில் தான் செயல்படுகின்றது. எல்லா செயல்களும் இந்த நோக்கத்தில் நியாயப்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு நடைபெறும் பொழுது என்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்றால், தனி மனிதனுடைய ப்ரையாரிட்டிஸ் அதுதான் முன்னுக்கு வைக்கப்படுகின்றது. இதையும் மீறி உயர்வான விஷயங்கள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளப்படுகின்றன. சக மனிதர்களுடைய ஒரு நன்மை என்பது பெண்ணுக்கு தள்ளப்படுகின்றது. எல்லாமே தன்னை முன்னிறுத்தி தான் அவன் செய்கின்றான். இது எந்த அளவிற்கு தனி மனிதனுக்கு பொருந்துகின்றதோ அதே மாதிரிதான் தேசத்திற்கும் பொருந்துகின்றது. இந்த கதிதான் ஏற்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி ஜெர்மானிய அந்த ரேஸ், அவர்களுடைய சுப்பீரியாரிட்டி, தான் மேன்மையானவர்கள் என்று அவர்கள் அந்த எண்ணத்தில் தான் செயல்பட்டார்கள். மற்ற நாடுகள், மற்ற அமைப்புகள் அனைவருமே அவர்கள் இந்த எண்ணத்துடன் தான் அணுகினார்கள். இவர்களெல்லாம் அதற்கு முரணாக இருக்கின்றனவோ அவர்கள் ஒன்று தங்களுடன் சேர்த்து கொண்டார்கள், இல்லை அழித்தார்கள். இதெல்லாம் எதனால் ஏற்படுகின்றது என்றால், இந்த ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிட்டி என்கின்ற ஒரு தவறான, பொய்யான ஒரு அமைப்பினால் தான் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் என்ன குறிக்கின்றார்? எது ட்ரூ சப்ஜெக்டிவ்? ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் எது ட்ரூ சப்ஜெக்டிவிட்டி? ஸோ எது த அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் வியூஸ் ஆஃப் லைஃப், வாழ்வினுடைய அப்ஜெக்டிவ் வியூஸ் எவ்வாறு இருக்கின்றது, சப்ஜெக்டிவ் வியூஸ். அப்ஜெக்டிவ் வியூஸ்னா புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சப்ஜெக்டிவ் வியூஸ்னா என்னுடைய அகத்தை ஒட்டிய என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள், இது எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி பகவான் இங்கு விளக்குகின்றார். ஸோ நம்ம பேராகிராஃப் 1 அதுக்குள்ளே செல்லலாம். The Human Life, Chapter 6, The Objective and Subjective Views of Life, Paragraph 1.
The principle of individualism is the liberty of the human being regarded as a separate existence to develop himself and fulfill his life, satisfy his mental tendencies, emotional and vital needs, and physical being according to his own desire, governed by his reason. It admits no other limit to this right and this liberty except the obligation to respect the same individual liberty and right in others. The balance of this liberty and this obligation is the principle which the individualistic age adopted in its remodeling of society. It adopted, in effect, a harmony of compromises between rights and duties, liberty and law, permissions and restraints, as the scheme both of the personal life and the life of the society. Equally, in the life of nations, the individualistic age made liberty the ideal and strove, though with less success than in its own proper sphere, to affirm a mutual respect for each other's freedom as the proper conduct of nations to one another. In this idea of life, as with the individual, so with the nation, each has the inherent right to manage its own affairs freely, or if it wills, to mismanage them freely and not to be inter- interfered with, with in its rights and liberties, so long as it does not interfere with the rights and liberties of other nations. Thank you, Okay. sir. Can I read, sir? Yes, yes. Okay. Salient points. The principle of individualism is based on the liberty of the human being, regarded as a separate existence, to develop himself and to satisfy his mental, emotional, vital, and physical needs. It admits no other limit to this liberty except the obligation to respect the liberty of the other individual. This balance between this liberty and this obligation as a principle was adopted in the individualistic age, and harmony was ensured between the rights and duties, liberty and law, permissions and restraints. In the life of nations, the individualistic age made liberty the ideal. Yet, there was less success in affirming a mutual respect of each other's freedom in the conduct of the nations. As in the individual, each nation has the right to manage or mismanage its own affairs freely, as long as it does not interfere with the rights and liberties of other nations. Thank you, sir. Thank you. இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் மேலோங்கி காணப்படுகின்றது. நம்ம ஜெனரேஷன்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது மேலோங்கி காணப்படுவது இல்லை. ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலியில் ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இருப்பார். அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி என்ன என்ன அவர் தீர்மானிக்கின்றாரோ அதன் கீழ்ப்படிந்து தான் எல்லாருமே நடப்பாங்க. அந்த ஃபேமிலிக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், அதை எல்லாருமே கீழ்ப்படிந்து
செயல்படுத்துவாங்க. அந்த ஃபேமிலிக்கு என்றே சில விதிமுறைகள் இருக்கும். அதை அனைவருமே அதற்கு உடன்படுவர். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு 2 ஜெனரேஷன்ஸ் முன்னாடி இப்படிலாம் இருந்தது. ஆனா இப்ப அது மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்ல. இப்ப வந்து அந்த ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து வளரும் பொழுதே தான் ஒரு தனி இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த எவல்யூஷனல் அதெல்லாம் வந்து மாறிக்கொண்டே வருகின்றது. ஐ ஆம் அன் இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து, அந்த இன்சிஸ்டன்ஸ் வந்து தற்காலத்துல குழந்தைகள்கிட்ட பார்க்குறோம். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்குமே அது வெகுவாக வெளிப்பட்டு கொண்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, வெவ்வேறு நாடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இது தலை தூக்கி வருகின்றது. மேற்கத்திய நாடுகளில் இந்த இண்டிவிஜுவலிசம் என்பது மிகவும் வெளிப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அங்க ஒரு தனிமனிதனுடைய சுதந்திரத்தை வந்து தடை பண்ணக்கூடிய எந்த செயலும் ஒரு நன்கு வளர்ந்த நாடுகளில் கொள்கை ரீதியாக அனுமதிக்கப்படுவதில்லை. அது வந்து ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் ஆஸ் எ பிரின்சிபல், இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படிங்கிறது அப்படி என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. எல்லா நாடுகளிலும் அது வந்து ஒரு இன் பிரின்சிபல் இட் இஸ் தேர். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ், எல்லாருக்கும் சம உரிமை வழங்கணும், எல்லாருக்கும் இது கொடுக்கணும், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மற்ற டிஸ்கிரிமினேஷன் கூடாது அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள்லாம் கான்ஸ்டியூஷன்லேயே என்ஷ்ரைன் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தனியான அமைப்பு. தனி மனிதனுக்கென்றே ஒரு தனியான அடையாளம் இருக்கின்றது. தனி மனிதன் வந்து தன்னை முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்துவதற்கும் வாழ்வில் ஒரு பூரணத்தை எட்டுவதற்கும் அவனுடைய மனம் சார்ந்த திறன்கள் அனைத்தையும் அவன் வெளிப்படுத்துவதற்கும் அவனுடைய இமோஷனல் நீட்ஸ் அதை திருப்திப்படுத்துவதற்கும் அவனுடைய பிசிக்கல் நீட்ஸ் அதை அவன் திருப்திப்படுத்துவதற்கும் வந்து இங்க முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இந்த இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை, இதை அவனுக்கு வழங்க வேண்டும். இந்த தனி மனிதன் எதற்காக அவன் ஆவலூறுகின்றானோ, ஆசைப்படுகின்றானோ அதை அவன் பூர்த்தி செய்வதற்கு எல்லா விதமான ஒரு வசதியும் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும். இது வந்து இந்த 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 அந்த அந்த எல்லைக்குள்ள யாரும் போக முடியாது. இது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இத்தகைய ஒரு எல்லைக்குள்ள அவன் செயல்படுகின்றான். அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளும் சக உரிமைகளும் இருக்கின்றன. தான் வளருவதற்கும் தன்னுடைய நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவனுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் வழங்கப்படுகின்றது. இதுல வந்து எந்த விதமான ஒரு வரையறம்பும் நிர்ணயிக்கப்படுவது இல்லை. ஒரே ஒரு வரையறம்பு உண்டு, இங்கே காணப்படுகின்றது. அது என்ன வரையறம்பு என்றால், என்னுடைய சுதந்திரம் மற்றவர்களுடைய சுதந்திரத்திற்கு பங்கம் விளைவிக்க கூடாது. I have to respect the same individual liberty and right in others. இதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வேற எதுவுமே என்னுடைய தனி சுதந்திரத்துல எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற ரீதியில் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவலிசம்
இதனுடைய விதி செயல்படுகின்றது. இந்த விதி வந்து பார்த்தோம் அப்படின்னா as a பிரின்சிபல் நம்மளே ஃபாலோ பண்றோம். நாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆஹ், குழ- இந்த ஜெனரேஷன்ல குழந்தைகள்லாம் என்ன கேட்குறாங்க? ரொம்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா பெற்றோர்கள் கூறினார் என்ன சொல்றாங்க? இது எனக்கு தெரியும், இதுல நீங்க தலையிடாதீங்க, இது என்னுடைய ரைட் அப்படிங்கிறாங்க. அவங்க அது தப்பு சொல்ல முடியாது அவங்கள. அவங்க அந்த 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 பவுண்டரிஸ் அவங்களுக்கு இருக்கு. நான் எனக்கு தெரியும், ஐ நோ அப்படிங்கிறாங்க அவங்க. இது வந்து ஒரு எவல்யூஷன்ல தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை. எப்படி சமுதாயம் வந்து இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல இருக்குதோ அதற்கு உட்பட்ட மனிதர்களும் அவ்வாறு தான் செயல்படுவார்கள். இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. பகவான் என்ன கூறுகின்றார்? ஒன்று வந்து என்னுடைய லிபர்ட்டின்னு இருக்கு, ஒரு புறம் இருக்கின்றது, என்னுடைய லிபர்ட்டி இருக்கு. அதே சமயம் மற்றவர்களுடைய லிபர்ட்டி, மற்றவர்களுடைய சுதந்திரத்தை அதற்கு நான் உரிய மதிப்பை நான் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அவசியமும் என்னிடம் இருக்கின்றது. இப்போ என்கிட்ட சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொருத்தருடைய சுதந்திரத்தில் நான் தலையிடுவது தவறு. நான் அதை வந்து மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவையும் இருக்கின்றது. ஸோ இந்த இந்த இதுக்கு இந்த இடையில வந்து என்னுடைய சுதந்திரம் மற்றவருடைய சுதந்திரத்தை மதிப்பதற்கான ஒரு அவசியம், இதற்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பேலன்ஸ் இல்லாத போது தான் என்ன நடைபெறுகின்றது என்றால் சக மனிதர்களுக்கு இடையே பிரச்சனை வருது. இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா there is no conflict between human beings. இதன் அடிப்படையில் தான் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் சமுதாயத்தை அமைத்தது. எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு, அதே சமயம் பரஸ்பரம் ஒருவர் மற்றொருவருடைய சுதந்திரத்திற்கு மதிப்பு அளிக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். இப்படிதான் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ்ல இந்த சமுதாயம் என்பது வகுக்கப்பட்டது. ஸோ அதனால என்ன நடைபெற்றது? என்னுடைய உரிமைகள் அதே சமயம் என்னுடைய கடமைகள், இதற்கு இடையில வந்து ஒரு ஒத்திசைவு வேண்டும். என்னுடைய உரிமைகள், என்னுடைய கடமைகள், அதே சமயம் என்னுடைய சுதந்திரம், அதே சமயம் நான் அனுசரிக்க வேண்டிய விதி. எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதாக நான் என்னுடைய விதியை நான் அனுசரிக்காம இருந்தேன் அப்படின்னா நேச்சுரலி ஐ வில் பி காசிங் ஹார்ம் டு த சொசைட்டி. அதே சமயம் அனுமதிகள் எனக்கு வழங்கப்படுகின்றன, அதே சமயம் அந்த அனுமதிகளை நான் ஒரு கட்டுக்குள் தான் நான் வந்து செயல்படுத்த முடியும். பர்மிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ். இது வந்து ஒரு தனிமனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வும் சரி, ஒரு தனி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாழ்விற்கும் சரி, இவை இரண்டுமே பொருந்தும். இந்த ஒரு தேசத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி பகவான் என்ன கூறுகின்றார்? அங்கேயும் வந்து அந்த ஒரு தேசத்திற்கும் அந்த லிபர்ட்டி, ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்படின்னா அந்த சாவரின் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஒரு தேசத்தினுடைய சாவரினிட்டி, அதனுடைய தனித்தன்மை, தனி உரிமையை வந்து மற்ற எந்த தேசமும் அதை தலையிட்டு அதற்கு தலையிடவே முடியாது. அதை வந்து அதற்கு எந்த விதமான பங்கமும் விளைவிக்க முடியாது. இது வந்து எல்லாரும் இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. அன்ரிட்டன் ரூலா இருக்குது. அப்கோர்ஸ் அங்கேயும் சில தவறுகள் ஏற்படுகின்றன. அதனால தான் வந்து போர்கள், தேசங்களுக்கு இடையே போர்கள், மோதல்கள் ஏற்படுகின்றன. அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் ஏஜ்ல அந்த லிபர்ட்டி தான் வந்து ஒரு தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது ஒரு லட்சியமாக இங்கு பாதுகாக்கப்படுகின்றது. இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த லட்சியத்தை கடைப்பிடிப்பதில் அவ்வளவு வெற்றிகரமாக நம்மால் செயல்பட முடிவதில்லை அப்படிங்கிறார். ஒரு தேசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய
மனிதர்களுக்கு உள்ள வந்து நம்மால் வந்து அந்த விதியை நிர்ணயித்து அங்கு சக மனிதர்களுக்கு இடையே வந்து ஒரு பரஸ்பரம் ஒற்றுமை, ஒரு சக மனிதர்களுக்கு உரிமை, அதே சமயம் பரஸ்பரம் ஒற்றுமை என்பதில் நம்மால் வந்து ஓரளவு வெற்றி கண்டு அந்த விதிகளை செயல்படுத்த முடிகின்றது. ஆனால் தேசங்களுக்கு இடையே இந்த பேலன்ஸ் வந்து நம்மால் வந்து அவ்வளோ வெற்றிகரமாக கடைபிடிக்க முடிவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு ஏன் அவ்வாறு கூறுகின்றார் என்றால், அவ்வாறு கடைப்பிடித்திருந்தால் தேசங்களுக்கு இடையே போர்களே இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறதா எல்லா ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம், ஒரு தேசத்திற்கும் மற்றொரு தேசத்திற்கும் ஏதோ ஒரு இடையில் சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அது என்ன காரணம்னா இதுதான், நம்மளால் அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு தேசத்தினுடைய லிபர்ட்டி மற்றொரு தேசத்தினுடைய லிபர்ட்டி, இதற்கு இடையில வந்து தலையீடுகள் இல்லாமல் இருக்க முடிவது இல்லை. அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், வித் லெஸ் சக்சஸ் அப்படிங்கிறார். இந்த லட்சியத்தை அடைவதில் வந்து நமக்கு அவ்வளவு வெற்றிகரமாக நம்மால் செயல்பட முடிவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் இதுல இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்னென்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால், என்னுடைய வாழ்வை நான் சிறப்பாக பராமரித்து வாழுவதற்கான சுதந்திரமும் தரப்பட்டுள்ளது. அதே சமயம் என்னுடைய வாழ்வை அந்த அளவுக்கு சரியாக பராமரித்து வாழ்வதற்கு, சரியாக அதை நான் பராமரித்து வாழ்வதற்கு, முறையில்லாமல் வாழ்வதற்கும் சுதந்திரம் தரப்பட்டுள்ளது. என்னுடைய ஓன் அஃபேர்ஸை நான் சரியான முறையில் மேனேஜ் பண்ண முடியும். அதே சமயம் மிஸ்மேனேஜும் பண்ண முடியும். இந்த சுதந்திரத்தில் என்ன அந்த சுதந்திரம் என்பது அனைத்திற்கும் பொருந்துவதாக இருக்கின்றது. ஒருவர் அவருடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்வதாக இருந்தாலும் சரி, அல்லது சரியான முறையில் அவ்வாறு இல்லாமல் வாழ்வதாக இருந்தாலும் சரி, இவை இரண்டுக்குமே அங்கு அந்த இன்ஹரண்ட் ரைட், அந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது தேசத்திற்கும் as with the individual, so with the nation. Each has the inherent right to manage its own affairs freely, or if it wills, to mismanage them freely. அதனால தான் பார்க்குறோம், சில பேருடைய வாழ்வு வந்து சரியான முறையில் வாழ்கின்றார்கள், சில பேருக்கு வாழ தெரிவதில்லை, வாழ்வில் வந்து அவங்களால வந்து சறுக்கி விழுகின்றார்கள். என்ன காரணம்? இந்த காரணம் தான். மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே நடக்கின்றது. அதே போல தேசத்திற்கும் இதே விதி பொருந்துகின்றது. மற்ற தேசத்தினுடைய உரிமைகள் அதில் தலையிடக்கூடாது. not to be interfered with its rights and liberties so long as it does not interfere with the rights and liberties of other nations. ஒவ்வொரு நாட்டிற்கும் என்ன ஒரு சுதந்திரம், என்ன ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால், அதனுடைய உரிமைகளிலும் சுதந்திரத்திலும் மற்ற எந்த நாடுகளும் தலையிடாது. அதே சமயம் அந்த நாடும் மற்ற நாடுகளினுடைய உரிமைகளிலும் சுதந்திரத்திலும் தலையிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜ் என்பது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அடுத்தது போகலாம். As a matter of fact, the egoism of individual and nation does not wish to abide within these bounds. Therefore, the social law of the nation has been called in to enforce the violated principle as between man and man, and it has been sought to develop international law in the same way and with the same object. The influence of these ideas is still powerful. In the recent European struggle, the liberty of nations was set forth as the ideal for which the war was being waged, in defiance of the patent fact that it had come about by nothing better than a clash of interests. The development of international law into an effective force
which will restrain the egoism of nations as the social law restrains the egoism of individuals, is the solution which still attracts and seems the most practicable to most when they seek to deal with the difficulties of the future. Footnote is given here. No longer, perhaps now, except with a dwindling minority. Now that the League of Nations, constantly misused or hampered from its true functioning by the egoism and insincerity of its greater members, has collapsed into impotence and failure. Yes, thank you. Particular, sir. Yes, madam. Salient points. As a matter of fact, the egoism of the individual and the nation does not want to act within these bounds. Therefore, social laws are framed to enforce adherence wherever violation of this principle is observed between man, and international law is enforced wherever there is violation of this principle observed between nations. World War I was made to uphold the ideal of liberty of nations. Instead, it turned out to be nothing better than the clash of interests between nations. The development of international law to restrain the egoism of nations and the social law to restrain the egoism of individuals is still considered the practicable solution. Thank you, sir. Thank you. The individualistic ஏஜில் அந்த பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். எனக்கு என்னுடைய லிபர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னுடைய லிபர்ட்டி வந்து எல்லா விதமான என்னுடைய நன்மைகளுக்கும் எனக்கு உரிமை இருக்கின்றது. என்னை வளர்த்துக் கொள்வதற்கு, என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு, என்னுடைய அனைத்து விதமான வளர்ச்சிகளையும் நான் அடைவதற்கு எனக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் யாரும் தலையிட முடியாது. அதே சமயம் நானும் மற்றவர்களுடைய இந்த உரிமையில் நான் தலையிட முடியாது. ஸோ எனக்கு வந்து ஒரு உரிமை இருக்கின்றது. அதே சமயம் மற்றவர்களுடைய உரிமையை நான் மதிப்பதற்கான அவசியமும் இருக்கின்றது. என்னுடைய உரிமைகள், இந்த அவசியம், இதுக்கு இடையில வந்து நான் வந்து ஒரு பேலன்ஸ் இதை மெயின்டைன் பண்ணணும்னா அது மாதிரி இருக்கின்றதா? இப்படிதான் நடக்குதா சொசைட்டியில்? தனி மனிதர்களுக்கு இடையில் எவ்வாறு தான் தனி மனிதர்கள் இவ்வாறு தான் இந்த விதியின் அடிப்படையில் தான் செயல்படுகின்றார்களா? அப்படின்னா அவ்வாறு செயல்பட்டிருந்தால் இந்த லீகல் சிஸ்டமே தேவையில்லை, கோர்ட்ஸே இருந்திருக்காது. ஏன் கோர்ட்ஸ் எல்லாம் நீதிமன்றங்கள் இருக்கின்றன என்றால், இந்த வயலேஷன்ஸ் ஏற்படும் பொழுது somebody has to step in and enforce the law. அதனால தான் வந்து இந்த கோர்ட் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் லான் இருக்கு, UNO இருக்கு. இது மாதிரி நிறைய தேசம் இன்டர்நேஷனல் லெவலில் இத்தகைய அமைப்புகள் இருக்கின்றன. ஏன் இந்த விதியை வந்து விதி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது? என்ன காரணத்தினால் இந்த விதி மீறப்படுகின்றது அப்படின்னா அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், தனி மனிதனுக்கும் சரி அந்த தேசத்திற்கும் சரி எது மேலோங்கி செயல்படுகின்றது என்றால் அந்த ஈகோயிசம். ஈகோயிசம் என்ன செய்கின்றது? அந்த விதிகளுக்கு உட்பட்டு நடப்பதற்கு மறுக்கின்றது. ஈகோயிசம் இது இல்லை அப்படின்னா எல்லாரும் அந்த விதிக்கு உட்பட்டு அந்த விதிக்கு மதிப்பு கொடுத்து நடந்திருந்தா சண்டை சச்சரவே வராது. மனிதர்களுக்கிடையே சண்டை சச்சரவு வராது, தேசங்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வராது. பட் ஏன் அப்படின்னா அந்த ஈகோயிசம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் நேஷன் இந்த விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட மறுக்கின்றது. ஸோ இந்த கல்பிரிட்டி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈகோ தான். இங்கே போன சாப்டர்லேயே பார்த்த மாதிரி இந்த ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்கிறோம்.
ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ஈகோவை நம்பி ஈகோவின் அடிப்படையில் செயல்படுவது, அதுதான் காரணமாக இருக்கின்றது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு சமுதாயம் என்பது ஒரு விதிகளை உருவாக்குகின்றது. இந்தந்த விதிகளை உருவாக்கி அந்தந்த விதிகளை உட்பட்டு செயல்படணும். அந்த விதி மீறப்படுகின்ற பொழுது அங்கு சட்டம் அங்கு செயல்பட்டு அந்த விதிக்கு உட்பட்டு நடப்பதற்காக மற்றவர்களை வழி நடத்துகின்றது. ஸோ இந்த வேலையை சட்டம் செய்கின்றது. இதே போலதான் தனிமனிதர்களுக்கிடையே எவ்வாறு இந்த சட்டம் செயல்படுகின்றதோ, நாடுகளுக்கிடையே சர்வதேச ரீதியான சட்டங்கள் இருக்கின்றன. நிறைய ஜெனீவா கன்வென்ஷன்ல இருக்குது, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கின்றது. இன்டர்நேஷனல் லெவல்ல பார்டர்ஸ் இருக்கின்றது. அந்த இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எல்லைகள்ல ஒவ்வொரு நாடும் அதற்குள்ளதான் இருக்க முடியும், அதற்கு மீறி செயல்பட முடியாது. இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல விதிகள் இருக்கின்றன. எங்க விதியெல்லாம் எப்பொழுது மீறப்படுகின்றதோ அது அந்த சட்டம் அங்கு செயல்பட்டு அவ்வாறு மீறுபவர்களை தண்டிக்கின்றது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஈகோயிசம் அப்படிங்கிறார் பகவான். இதுல பகவான் முதல் உலக போரை இங்கு குறிப்பிடுகின்றார். முதல் உலக போர்ல முதல் உலக போர் ஏன் ஏற்பட்டது என்றால், தேசங்களுக்கு இடையில் இந்த விதி மறுக்கப்படுகின்றது. தேசங்களுக்கு இடையில இந்த விதி அதாவது ஒருவருடைய சுதந்திரத்தில் மற்றவர்கள் தலையிடக்கூடாது என்கின்ற அந்த விதி அங்கு மீறப்பட்டதால் தான் முதல் உலக போர் வந்தது என்று கூறுகின்றார். இதே காரணத்தினால்தான் இரண்டாம் உலக போரும் வந்தது. எல்லா போர்களும் இதன் அடிப்படையில் தான் எழுகின்றன. முதல் உலக போர்ல இதுதான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார், பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் அது என்ன, எது அந்த முதல் உலக போர் எதற்காக தொடுக்கப்பட்டது என்றால், அந்த பரஸ்பரம் தேசங்களினுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அது தொடுக்கப்பட்டாலும், அது எதில் முடிந்தது என்றால், the clash of interest. எனக்கு ஒரு முன்னுரிமை இருக்கின்றது, மற்ற தேசத்திற்கு வேறொரு முன்னுரிமை இருக்கின்றது. இதற்கு இடையில சச்சரவு வரும்பொழுது அந்த போர்கள் ஏற்படுகின்றது. அதாவது பகவான் என்ன கூறுகின்றார், உயர்ந்த லட்சியம் எது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு தேசத்தினுடைய சுதந்திரத்தில், லிபர்ட்டியில மற்ற தேசம் தலையிடக்கூடாது என்பதுதான் உயர்ந்த லட்சியமாக இருக்க முடியும். அதை மீறும் பொழுது போர்கள் தொடுக்கப்படுகின்றன. இந்த முதலாம் உலக போர்ல என்ன கண்டோம் என்றால், அந்த லட்சியம் மீறப்படுவதால் அந்த போர் ஏற்பட்டது என்றாலும் கூட, அந்த போர் எதுல முடிந்தது என்றால், மியர் கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஒரு விஷயத்துல எனக்கு என்னுடைய ஆர்வம் இருக்கின்றது, என்னுடைய தேசத்திற்கான முன்னுரிமை இதில் இருக்கின்றது. அந்த முன்னுரிமை அது மறுக்கப்படும் போது நான் மற்ற நாடுகளுக்கு மேல் நான் போர் தொடுப்பேன் என்கின்ற ஒரு டைல்யூட்டட் ஸ்டேட்ல அந்த 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 லட்சியம் அங்க டைல்யூட் ஆகிவிட்டது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் இங்க சர்வதேச ரீதியான சட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக அதனுடைய ஒரு வலிமையாக செயல்படும் சக்தியாக உருவாக்கப்பட்டன. இன்டர்நேஷனல் லாவில் உருவாக்கப்பட்டன என்றால், இது மாதிரி தேசங்கள் அவர்களினுடைய அந்த தான் என்கின்ற அந்த தன்முனைப்பை அவர்கள் வலுவாக மற்ற தேசங்களின் மீது செயல்படுத்தும் பொழுது அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சர்வதேச ரீதியான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டன. ஒரு அரசு, ஒரு தேசம் அது வலிமையாக இருக்கலாம். அதே சமயம் அந்த தேசம் மற்ற வலிமை குறைந்த தேசத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்யவோ
அதன் மீது போர் தொடுக்கவோ கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது அந்த சர்வதேச சட்டங்கள் செயல்பட்டு அவ்வாறு எல்லையை மீறக்கூடிய அந்த தேசங்களின் மீது நடவடிக்கை எடுக்கின்றது. இதற்காகத்தான் இன்டர்நேஷனல் லா என்பது செயல்பட்டது. அதே போல ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த சமுதாயம் என்பது சில சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. எதற்காக என்றால், ஒரு தனி மனிதனுடைய நியாயமான தேவைகளை அதை பூர்த்தி செய்வதற்காக அவன் செயல்படும் பொழுது ஒன்றும் பிரச்சனை எழுவது இல்லை. ஆனால் அவனுடைய ஈகோயிசம் அது ஒரு வரம்பு மீறி செயல்பட்டு மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கும் போது இங்கே சட்டம் என்பது தலையிட்டு அவ்வாறு செயல்படுபவர்களை ஒரு வரம்பிற்குள் அது உட்படுத்துகின்றது. ஸோ இதுதான் ஒரு தீர்வாக அனுசரிக்கப்படுகின்றது. இதுதான் பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டத்தினுடைய தேவை இங்கு அவசியமாகின்றது. என்னதான் மனிதனுக்கு அந்த அடிப்படையில விதிகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விதியை மீறுபவர்களும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். விதியை மீறுபவர்கள் இந்த அடிப்படை விதி, நான் மற்றவர்களுக்கு கெடுதல் சொல்ல நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதி. ஆனா இந்த விதியை மீறுபவர்கள் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தான் பார்க்குறோம், அப்போ எந்த கோர்ட்லேயாவது கேஸ் கம்மியாக ஆகிறதே கிடையாது, அதிகமாகி கொண்டு தான் செல்கின்றது. தேசங்களுக்கு இடையிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டு தான் போகின்றன. இதை பகவான் என்ன கோருகின்றார்? முதல் உலகப் போர் முடிந்த பின்பு த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது எதற்காக ஏற்படுத்தினார்கள் என்றால், முதல் உலக போல நடந்த மாதிரி மற்ற நாடுகள் இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது என்ன ஆகிவிட்டது என்றால், அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே அதை வயலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜர் கண்ட்ரி அதை யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா, அதுவே என்ன ஆயிடுச்சு, அதுலேருந்து விலகிச்சு. அவங்க தவறாக செயல்பட ஒரு முழு நேர்மையுடன் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செயல்படுவதில்லை. அதனால தான் என்ன நடந்தது என்றால், இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்கின்ற அமைப்பு தோல்வியில் முடிந்தது. ஒரு செயலற்று போய் தோல்வியில் முடிந்தது. இது இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின்பு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்கின்ற UNO என்கின்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. எகைன் அதே ப்ராப்ளம் தான் இன்னைக்கும் தொடர்கின்றதை பார்க்குறோம். UNO எந்த அளவிற்கு வலிமையாக செயல்படுகின்றது என்பதை நம்மளால அவங்களால டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனால டிசிப்ளினை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் போது என்ன நடந்ததோ அதுதான் இப்பொழுதும் நடக்கின்றதை பார்க்கின்றோம். இப்போ ரீசெண்டா என்ன டெவலப்மெண்ட் பார்க்குறோம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா WHO விலகிட்டாங்க. அவங்களுடைய ஃபண்டிங் எல்லாம் குறைச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க ஃபண்டிங் எல்லாம் குறைச்சிட்டாங்க. எந்த விதிகள்லாம் அவங்கள அமெரிக்காவுடைய ஆக்ஷன்ஸை கட்டுப்படுத்துமோ, எந்த சர்வதேச அமைப்புகள் அந்த அமெரிக்காவுடைய செயல்பாட்டிற்கு தலையிடுமோ அந்த அமைப்பிலிருந்து எல்லாம் அவர்கள் விலக்கிக் கொள்கின்றார்கள். இந்த கிளைமேட் இந்த பாரிஸ் கிளைமேட் அக்கார்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பாரிஸ் கிளைமேட் அக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா நாடுகளும் உலகத்தில் சேர்ந்து எங்களுடைய நாட்டிலேருந்து இந்த கார்பன் ப்ரொடக்ஷன் இவ்வளோதான், எல்லைக்கு இந்த அளவில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதியை ஒவ்வொருவரும் தானே முன் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏன்னா இந்த குளோபல் வார்மிங், அதனால கார்பன் ப்ரொடக்ஷனை குறைக்கணும் அப்படின்னு. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இது எங்களுக்கு பாதகமாக இருக்குது. எங்களுடைய கண்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி,
இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிங்கன்னா எங்களுடைய கண்ட்ரி வந்து செயல்பட முடியாது, இது பாதகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க அதுலேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து பகவான் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் என்ன நடந்ததோ அது இப்பவும் நடக்கின்றது. இப்பவும் என்ன நடைபெறுகின்றது என்றால், எந்த அரசு வந்து வலிமையாக இருக்கின்றதோ அதுதான் வந்து தீர்மானிக்கின்ற அனைத்து உலக விஷயங்களையும் தீர்மானிக்கின்றது. அடுத்தது போகலாம். Paragraph 2. The growth of modern science has meanwhile created new ideas and tendencies. On one side, an exaggerated individualism, or rather, vitalistic egoism. On the other, the quite opposite ideal of collectivism. Science investigating life discovered that the root nature of all living is a struggle to take the best advantage of the environment for self-preservation, self-fulfillment, self-aggrandizement. Human thought, seizing in its usual arbitrary and trenchant fashion upon this aspect of modern knowledge, has founded on it theories of a novel kind, which erect into a gospel the right for each to live his own life, not merely by utilizing others, but even at the expense of others. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. The growth of modern science has created on one side ideas of an exaggerated individualism and quite the opposite ideal of collectivism on the other. Science discovered that the root nature of all living is the struggle for self-preservation, self-fulfillment, and self-aggrandizement. Based on this aspect of modern knowledge, human thought has arbitrarily erected theories of the right to live not only by utilizing others, but at the expense of others. Thank you, sir. Thank you. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன். அது வந்து நம்ம எல்லாரும் அறிந்த அந்த கோட்பாடு தான் தியரி ஆஃப் எவல்யூஷன், சார்ல்ஸ் டார்வினோடது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷனில் புரட்சியை ஏற்படுத்தியது. அதில் என்ன கூறப்பட்டது என்றால், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எந்த ஜீவராசி வந்து நிலைத்து இருக்கும் அப்படின்னா, எந்த ஜீவராசி வலிமையாக இருக்கின்றதோ, எது வலிமையாக இருந்து தன்னுடன் தனக்கு தன்னை விட ஒரு தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் அபகரித்து அது மேலும் மேலும் தன்னுடைய இருப்பை அது உறுதி செய்து கொள்கின்றது. இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எது வந்து வலிமையாக இருக்கின்றதோ அது கூட இருக்கும் வலிமை குறைந்த அமைப்புகளை அது அழித்து தான் தன்னுடைய வாழ்வை நிலைநிறுத்திக் கொள்கின்றது. இதுதான் வந்து இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பது ஒரு சயின்டிபிக் தியரி. இதை ஒரு மனிதன் எவ்வாறு புரிந்து கொண்டான் என்றால், தானும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த கோட்பாட்டை அவன் தவறாக புரிந்து கொண்டான். நான் வந்து என்னுடைய வாழ்வில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்னுடன் நம்பர் 1 நான் வலிமையாக இருக்க வேண்டும். வலிமையாக இருந்தால்தான் நான் என்னுடைய வாழ்வில் நான் சிறப்பாக முன்னேற முடியும். என்னுடைய வாழ்வை நான் இருத்தி வைத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வலிமை என்னுடன் ஒப்பிடும் பொழுது வலிமை குறைந்தவர்களை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தவறான ஒரு சிந்தனை இந்த சயின்டிபிக்
கோட்பாட்டின் மூலம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இது என்ன நடைபெற்றது என்றால், ஒரு மனிதனுடைய வைட்டல் ஈகோயிசம் அதை வலுப்படுத்தும் வண்ணம் இத்தகைய சிந்தனை அமைந்தது. எக்ஸாஜரேட்டட் இண்டிவிஜுவலிசம் இதுவும் ஒரு புறம் அமைந்தது. மறுபுறம் அந்த ஒட்டுமொத்த குழு, அதுதான் ஒரு சிறப்பான ஒரு குழுவாக, ஒரு மனித சமுதாயமும் ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு லட்சியமும் மறுபுறம் கடைபிடிக்கப்பட்டது. On one side, an exaggerated individualism, or rather vitalistic egoism. On the other, the quite opposite ideal of collectivism. ரெண்டுமே வந்தது. ஒரு புறம் தனிமனித சிந்தனைகள் எல்லாமே தனிமனிதனை வழிப்படுத்தும் வண்ணம் வந்தன. மறுபுறம் என்ன பார்த்தோம்? நிறைய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ், அந்த ஸ்டேட் ஒரு வலிமையான அமைப்பாக, கலெக்டிவிட்டி என்பது ஒரு வலிமையான அமைப்பாக அதே சமயம் உருவானது. இது ரெண்டு டெவலப்மெண்ட்ஸும் ஏற்பட்டது. சயின்டிஃபிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஜீவராசி வாழ வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அது பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தன்னை சார்ந்திருக்கும் அமைப்புகளை தான் ஒரு இரையாக உண்டு தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு இயற்கையினுடைய செயல்பாட்டை இவ்வாறுதான் இயற்கை அடித்தளத்தில் செயல்படுகின்றது என்கின்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான கோட்பாடு கண்டறிந்தது. எல்லா விதமான இயற்கையினுடைய செயல்பாட்டினுடைய மூலம் எதுவாக இருக்கின்றது என்றால், எல்லா வாழ்வு நிலைகளிலும் எது அடிப்படையாக பொதுவான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது என்றால், எல்லா ஜீவராசிகளும் போராடுகின்றன. எதற்காக போராடுகின்றன? தான் சார்ந்திருக்கும் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக போராடி என்ன செய்கின்றன? தன்னைத்தானே அவைகள் பாதுகாத்துக் கொள்கின்றன. செல்ஃப் பிரிசர்வேஷன். அடுத்தது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றன. செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்புறம் செல்ஃப் அக்ரண்டைஸ்மெண்ட். அனைத்தையும் தான் அபகரித்துக் கொள்கின்றன. இதுதான் செல்ஃப் அக்ரண்டைஸ்மெண்ட் பேர். இந்த செயல்பாடு தான் வாழ்வினுடைய அடிப்படை செயல்பாடாக இருக்கின்றது என்கின்ற விஞ்ஞான உண்மை விஞ்ஞானபூர்வமாக கண்டறியப்பட்டது. இதை மனித மனம் தவறாக இதை கையில் எடுத்துக்கொண்டது. இந்த விஞ்ஞான உண்மையை மனித மனம் தவறாக தன்னுடைய கையில் எடுத்துக் கொள்கின்றது. இதன் அடிப்படையில் மனித மனம் எத்தகைய சித்தாந்தத்தை உருவாக்கியது? எனக்கு என்னுடைய வாழ்வதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றது. அவ்வாறு என்னுடைய வாழ்வை நான் வாழ்வதற்கு மற்றவர்களை நான் பயன்படுத்திக் கொள்வேன். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய நலனுக்கு ஊறு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அதன் மூலமாக நான் நன்மை அடைவதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த சித்தாந்தம் ஏற்பட்டது. இந்த சித்தாந்தம் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன்ல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதில் ஒன்றை அபகரித்து தன்னை பெருக்கிக் கொள்கின்றன. இதே குணம் ஒரு தனிமனிதன் என்ன செய்கின்றான்? அவன் தனக்கு சாதகமாக தவறாக புரிந்து கொண்டு தனக்கு சாதகமாக இந்த கருத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Into a gospel, the right for each to live his own life. என்னுடைய வாழ்வை நான் முழுமையாக வாழ வேண்டும். எப்படி? நாட் மியர்லி பை யூட்டிலைசிங் அதர்ஸ், மற்றவர்களை பயன்படுத்தி கொள்வது மாத்திரமல்ல, பட் ஈவன் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்களினுடைய நலன்
அதை அபகரித்து கொண்டாலும் பரவாயில்லை, நான் முன்னேறுவேன். இதுதான் அடிப்படை. பட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அவர்ஸ். இத்தகைய ஒரு தவறான ஒரு சிந்தனை மனித மனத்தில் ஏற்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். த growth ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் ஒரு உண்மையை கண்டறிந்தது. அந்த உண்மையை மனிதன் என்ன செய்கின்றான்? தவறாக புரிந்து கொள்கின்றான். தவறாக புரிந்து கொண்டு இத்தகைய தவறான சிந்தனைகளை அவன் ஏற்படுத்துகின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றான். அடுத்தது போகலாம். The first object of life in this view is for the individual to survive as long as he may, to become strong, efficient, powerful, to dominate his environment and his fellows, and to raise himself on this strenuous and egoistic line to his full stature of capacity and reap his full measure of enjoyment. Philosophies like Nietzsche's, certain forms of anarchism, not the idealistic anarchism of the thinker, which is rather the old individualism of the ideal reason, carried to its logical conclusion. Certain forms, too, of imperialism have been largely influenced and strengthened by this type of ideas, though not actually created by them. Thank you, sir. Thank you. சார் படிக்கிறீங்களா? Yes, madam. Salient points. In this view, the first object of life for the individual is to survive as long as he may, to become strong, efficient, powerful, to dominate his environment and his fellows. Philosophers like Nietzsche's certain forms of anarchism, a political philosophy that seeks to abolish all institutions that perpetuate authority, coercion, or hierarchy. Certain forms of imperialism have been largely influenced by this type of ideas. Thank you, sir. Thank you. அதனால் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வில் எது ஒரு முக்கியமான நோக்கமாக கருதப்பட்டது என்றால், முதலில் அவனுடைய வாழ்வை அவன் உறுதி செய்து கொள்ள வேண்டும். உறுதி செய்து கொண்டு எவ்வளவு காலம் அவன் அவ்வாறு வாழ முடியுமோ அவன் வாழ வேண்டும். அவன் வலிமையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிகவும் திறமையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்தவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்து தான் சார்ந்திருக்கும் சூழ்நிலையின் மீது ஒரு ஆளுமையை அவன் செலுத்த வேண்டும். சூழ்நிலைகளில் மீது மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கும் சக மனிதர்கள் அவர்கள் மேலும் அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். இதன் மூலமாக தன்னை அவன் உயர்த்தி கொள்ள வேண்டும். இவ்வாறு உயர்த்தி கொள்வதில் அவன் போராடுகின்றான். அது அவ்வளவு எளிதாக இந்த இயக்கம் நடைபெறுவதில்லை. மிகவும் போராடித்தான் அவன் அவ்வாறு தன்னை உயர்த்தி கொள்கின்றான். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எதை ஒட்டி நடைபெறும் இயக்கங்களாக இருக்கின்றது என்றால், அவனுடைய ஈகோவை சார்ந்து நடைபெறும் இயக்கங்களாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய முழு திறமையையும் இந்த ரீதியில் தான் செயல்படுத்துகின்றான். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய முழு திறமையையும் சக்தியையும் இந்த அடிப்படையில் தான் செயல்படுத்தி தன்னுடைய வாழ்வில் அவன் செயல்படுகின்றான். இது எதனுடைய விளைவாக இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு போக்கு ஏற்பட்டது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தனி மனிதன் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல அடிப்படையில்
எப்படி இந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஏஜில் தனி மனிதனுடைய உரிமைகள் என்பது ஒரு அடிப்படை உரிமையாக வழங்கப்பட்டதோ, அதே சமயம் அதனுடைய உச்சக்கட்ட நிலையில தனி மனிதன் தன்னுடைய வலிமையின் காரணமாக தன்னை வலுவாக காலூன்றி இந்த சமுதாயத்தில் நிறுத்தி கொண்டு, அதே சமயம் மற்ற அமைப்புகளின் மீது தன்னுடைய ஆளுமையை அவன் வெளிப்படுத்துவது என்கின்ற ஒரு போக்கு ஏற்பட்டது. தனி மனிதனுடைய லிபர்ட்டி என்பது லட்சியமாக இருந்தாலும் அது எல்லை மீறி செயல்பட்டது. எல்லை மீறி செயல்பட்டு என்ன நடைபெற்றது? யாரெல்லாம் வலிமையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? எல்லாத்தையும் தன்னுடைய வலிமையின் காரணமாக தனக்கு சாதகமாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இதன் அடிப்படையில் சில கோட்பாடுகளும் இதற்கு துணை செல்வதாக அமைந்தன. சில தத்துவ மேதைகள், நீஷா என்கின்ற அந்த அவருடைய கோட்பாடு, அதுல என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொன்னார்னா, இண்டிவிஜுவல் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னார். certain forms of anarchism. அனார்கிசம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா எஸ்டாப்ளிஷ்டு அமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது அதனுடைய அத்தாரிட்டி, அதனுடைய ஆதிக்கத்தை மறுப்பது. எந்த விதமாக ஒரு தனி மனிதனுக்குத்தான் இங்கே அனைத்து சுதந்திரமும் இருக்கின்றது. எந்த விதமான ஒரு அமைப்புகள், கட்டமைப்புகள், இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அந்த தன்னுடைய அத்தாரிட்டி, தன்னுடைய செல்வாக்கை தனி மனிதன் மீது செலுத்துவதற்கு கிடையாது. அதையெல்லாம் நாம் விளக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோட்பாடு, அதுதான் அனார்கிசம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல certain forms of imperialism. இம்பீரியலிசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷ் இம்பீரியலிசத்தினால தான் எண்ணற்ற நாடுகள் சென்ற நூற்றாண்டில் அடிமையாக இருந்தன. அப்புறம் எல்லாமே அதனுடைய பிடியிலிருந்து வெளிவந்தன. ஒரு நாடு தன்னுடைய செல்வாக்கு, அதிகாரம், இதன் வலிமை, இதன் மூலமாக மற்றொரு நாட்டின் மீது ஆதிக்கத்தை செலுத்துவது, இதுதான் இம்பீரியலிசம். இதெல்லாம் நடைபெற்றது. என்ன காரணம்னா, இதுதான் காரணம் அப்படிங்கிறாரு. அந்த ஈகோ எல்லாத்துக்கும் அடிப்படையில் பகவான் கூறுவது, விதி எல்லாம் இருக்குது, ஆனால் விதியை எது மீறுகின்றது என்றால், ஒரு தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு நாட்டினுடைய ஈகோ. ஈவன் நவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமுதாயத்தில் நடைபெறும் எல்லா விதமான அந்த முறைகேடுகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, தனி மனிதனுடைய ஈகோ தான் காரணமாக இருக்கின்றது. அடுத்தது பார்க்கலாம். Paragraph 3. On the other hand, science investigating life has equally discovered that not only is the individual life is best secured and made efficient by association with others and subjection to a law of communal self-development rather than by aggressive self-affirmation, but that actually what nature seeks to preserve is not the individual, but the type, and that in her scale of values, the pack, herd, hive, or swarm takes precedence over the individual animal or insect, and the human group over the individual human being. Therefore, in the true law and nature of things, the individual should live for all and constantly subordinate and sacrifice himself to the growth, efficiency, and progress of the race, rather than live for his own self-fulfillment and subordinate the race life to his own needs. Thank you, sir. Thank you. படிக்கவா? Yes. Salient points. Science has discovered that the individual life is best secured and made efficient by association with others rather than by aggressive self-affirmation. Also, what nature seeks to preserve is the type and not the individual. In her scale of values, the herd, the swarm, or the group takes precedence over the individual animal or insect,
or the individual human being. Therefore, in the true law of things, the individual should live for all. He should sacrifice himself to the growth, efficiency, and progress of the race rather than live for his own self fulfillment. Thank you. Thank you. எந்த சயின்ஸ் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்கின்ற அந்த கோட்பாட்டை கண்டறிந்ததோ அதே சயின்ஸ்ல என்ன கூறியுள்ளது என்றால், ஒரு தனி வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த வாழ்வை சார்ந்துள்ள ஒரு வலிமையான கூட்டமைப்பு, ஒரு தனிமனித வாழ்வு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தனிமனித வாழ்வை சார்ந்துள்ள அந்த கூட்டமைப்பு அது வலிமையாக இருந்தால்தான் ஒரு தனிமனிதனுடைய வாழ்வும் வலிமையாக இருக்க முடியும் என்கின்ற உண்மையையும் அந்த அதே விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பில் இந்த உண்மையும் காணப்படுகின்றது. அதனால ஒரு தனிப்பட்ட வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும்? அது தான் சார்ந்துள்ள அந்த குழு அதனுடைய வளர்ச்சிக்கு அது உட்படிந்து செயல்படணும். அதுக்கு முரணாக செயல்படக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வாழ்வு அது சார்ந்துள்ள அந்த குழு, அது ஒரு அமைப்பு, அதற்கு முரணாக செயல்படக்கூடாது. செயல்பட்டா என்ன ஆகும் என்று பகவானை குறிப்பிடுகின்றார். சயின்டிபிக்கா என்ன ஆகும் என்று அந்த விஞ்ஞான பூர்வமாகவும் கண்டறியப்பட்டுள்ளது என்றால், தனிமனிதனுடைய வாழ்வு வந்து ஒரு நிலையில்லாத வாழ்வு, பாதுகாப்பில்லாத வாழ்வாக மாறிவிடும் என்று என்கின்ற உண்மையும் விஞ்ஞான பூர்வமாக கண்டறியப்பட்டுள்ளது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, பகவான் இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார். இது ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இயற்கை எவ்வாறு செயல்படுகின்றது? இயற்கையினுடைய செயல்பாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு இனங்கள் வந்து இருக்கின்றன. சாதாரண அந்த ஒரு செல் இனத்திலிருந்து மல்டி செல்லுலர் காம்ப்ளெக்ஸ் அனிமல்ஸ் வரைக்கும் பார்க்குறோம். ஒவ்வொரு இனத்திலையும் அந்த இனம் இருந்து கொண்டே இருக்கின்றது, பொதுவாக இருக்கின்றது. சில இனங்கள் தான் அழிந்து போயிருக்கின்றது ஒழிய பொதுவாக அந்த இனங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. யார் இந்த இனத்தை பராமரிக்கின்றார்கள்? எறும்பு இனம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த எறும்பு இனம் அழிந்து விடாமல் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது? எறும்பு இனத்திலே எடுத்துக்கொண்டால் என்றால் வெவ்வேறு இனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இனமும் இருக்கின்றது, இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இயற்கை பாதுகாக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? விஞ்ஞானத்தின் பூர்வமான உண்மையை பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இயற்கை ஒவ்வொரு இனமும் அழிந்து போகாமல் பாதுகாக்கின்றது. அந்த preservation of the kind, preservation of the type, இதைத்தான் இயற்கை செய்கின்றது. இயற்கை வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பை பாதுகாப்பது என்பது என்று கூறுவதை விட உண்மையிலேயே இயற்கை என்ன செய்கின்றது என்றால், அந்த தனிப்பட்ட அமைப்பு எந்த ஒரு குழுவை, எந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்திருக்கின்றதோ அந்த கூட்டத்தை பாதுகாப்பதில் தான் அந்த இயற்கை வந்து உண்மையிலேயே அந்த நோக்கத்துடன் தான் செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Actually, what nature seeks to preserve is not the individual, but the type, and that in her scale of values, the pack, herd, hive or swarm takes precedence over the individual animal or insect or human group over the individual human being. அதாவது இந்த இயற்கையினுடைய கட்டமைப்புல வந்து எதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது என்றால் அந்த கூட்டத்திற்கு என்கின்றார். ஒரு அனிமல், ஒரு விலங்கினம் என்றால் அந்த விலங்கினத்தினுடைய கூட்டம்.
ஒரு பூச்சி என்று எடுத்துக்கொண்டால் அந்த பூச்சி இனத்தினுடைய ஒரு கூட்டம். இதற்குத்தான், அந்த கூட்டத்திற்கு தான் நாங்கள் வலிமை முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது என்று இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். இயற்கை எதை உறுதி செய்கின்றது என்றால் அந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பிரிசர்வேஷன். அதற்குத்தான் அந்த நேச்சர், இயற்கை இந்த நோக்கத்தில் தான் செயல்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், அவ்வாறு இயற்கையினுடைய செயல்பாடு இருக்கும் பட்சத்துல ஒரு தனி மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்றால், தனி மனிதன் அவன் சார்ந்திருக்கும் சமுதாயத்தினுடைய நலன் கருதி அதற்காக வாழ வேண்டும். The individual should live for all and constantly subordinate and sacrifice himself to the growth. அவன் சார்ந்திருக்கும் இனத்தினுடைய அதனுடைய ஒரு திறமையான செயல்பாடு, அதனுடைய முன்னேற்றம், அவனுடைய வர்க்கம் அதனுடைய முன்னேற்றம், அதற்கு தன்னை உட்படுத்தி கொண்டுதான் ஒரு தனி மனிதனும் செயல்பட வேண்டும். அவனுடைய நலனிற்காக செயல்படுவது என்கின்ற ரீதியில் அவன் செயல்படாமல் அவன் சார்ந்திருக்கும் குழுவினுடைய நலனிற்காகத்தான் அவன் செயல்பட வேண்டும். இதுதான் இயற்கையினுடைய நியதி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Therefore, in the true law and nature of things, the individual should live for all and constantly subordinate and sacrifice himself to the growth, efficiency, and progress of the race, rather than live for his own self-fulfillment and subordinate the race life to his own needs. தன்னுடைய தேவைகளாக, என்னுடைய தேவைக்காக நான் சார்ந்திருக்கும் சமுதாயத்தினுடைய நலனை அதற்கு ஊறு விளைவிப்பது என்பது மிகப்பெரிய தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு செயல்படும் போது என்ன நடைபெறுகின்றது என்றால், நான் இயற்கையினுடைய நியதிக்கு விதிக்கு புறம்பாக செயல்படுகின்றேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். Modern collectivism derives its victorious strength from the impression made upon human thought by this opposite aspect of modern knowledge. We have seen how the German mind took up both these ideas and combined them on the basis of the present facts of human life. It affirmed the entire subordination of the individual to the community, nation, or state. It affirmed, on the other hand, with equal force, the egoistic self-assertion of the individual nation as against others, or against any group, or all the groups of nations which constitute the totality of the human race. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? Yes, ma'am. Salient point. Modern collectivism derives its strength from the impression made upon the human thought by this opposite aspect of human knowledge. The German mind took up both these ideas and combined them based on the present facts of human life. Subordination of the individual to the community state was affirmed. On the other hand, it affirmed the egoistic self-assertion of the individual nation as against the others or against any group of nations which constitute the totality of race. Thank you, sir. அதாவது ஒரு தனி மனிதனுடைய நலன் என்பது அவன் சார்ந்திருக்கும் சமுதாய அமைப்பினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில் தான் தற்காலிக அந்த கலெக்டிவிசம், மாடர்ன் கலெக்டிவிசம்னா ஒரு குழு, அதை ஒட்டிய செயல்பாடு. மாடர்ன் கலெக்டிவிசம் என்பது இப்போ கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸில் பார்க்குறோம், சோஷியலிஸ்ட் ஸ்டேட்ஸில் பார்க்குறோம். இதே கருத்து தான் பின்பற்றப்படுகின்றது. ஸோ அதனுடைய எதன் அடிப்படையில் இந்த மாடர்ன் கலெக்டிவிசம் செயல்படுகின்றது என்றால், இந்த ஆப்போசிட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மாடர்ன் நாலேஜ். ஒரு புறம் என்ன, தனி மனிதன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தன் வலிமையாக இருந்து மற்ற அமைப்புகளை அவன்
தான் அபகரித்து அதன் மூலம் தான் முன்னேறுவது என்பது ஒரு நியதி. அதற்கு எதிரான நியதி என்னவென்றால், குழு அதனுடைய நலன் தான் முக்கியம். அந்த குழுவினுடைய நலன் நன்றாக இருந்தால்தான் தனிமனிதனுடைய வாழ்வு என்பது பாதுகாக்கப்படும் என்கின்றது எதிரான நியதி. இந்த எதிரான ஒரு விதியின் நியதியின்படி நியதியிலிருந்து தான் தற்காலிக அந்த கலெக்டிவிசம் தன்னுடைய வலிமையை பெற்றுக்கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஜெர்மன் மைண்ட்ல இந்த ரெண்டு விஷயங்களும் செயல்பட்டன. Both these ideas and combine them on the basis of the present facts of life. ஒருபுறம் அது உறுதி செய்தது, இது பகவான் கூறக்கூடியது, இந்த முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட ஜெர்மானிய நாடு. இப்பொழுது அதெல்லாம் இப்பொழுது அவ்வாறு இல்லை. It affirmed the entire subordination of the individual to the community. அப்ப அந்த அரசு வலிமையாக இருந்தது. யாருமே அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச முடியாது. ஒரு வலிமையான ஒரு அரசு, வலிமையான ஒரு தேசம், அரசாங்க அமைப்பு இருக்கின்றது என்றால் அதை எதிர்த்து யாருமே பேச முடியாது. ஈவன் நவ் மெனி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, சர்வாதிகார ஆட்சிகளில் தனிமனிதன் அந்த அமைப்புக்கு எதிராக செயல்படவே முடியாது, எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது. It affirmed the entire subordination of the individual to the community, nation or state. அதே சமயம் இது தனிமனிதனுக்கு பொருந்தும். இதே விதிதான் சர்வதேச ரீதியிலும் பின்பற்றப்பட வேண்டும். தனிமனிதன் அவன் சார்ந்துள்ள அந்த அரசாங்கத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும், அதற்கு எதிராக செயல்படக்கூடாது என்கின்ற விதி ஒரு நாட்டிற்கு உள்ளே அனுசரிக்கப்பட்டது. அதே விதிதானே சர்வதேச ரீதியாக செயல்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன எவ்வாறு இது பண்றது, எப்படி அந்த ஈகோயிஸ்டிக் அசெஷன் it affirmed on the other hand with equal force the egoistic self-assertion of the individual nation as against others. ஒரு தேசம் என்ன செய்தது, நான் வலிமையாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மற்ற தேசத்திற்கு நலனுக்கு எதிராக நான் செயல்படுவேன். It affirmed on the other hand with equal force the egoistic self-assertion of the individual nation as against others or against any group or all the groups of nations which constitute the totality of the human race. இது எந்த ரீதியில செயல்பட்டது என்றால், என்னுடைய தேசம், நான் வலிமையாக இருக்கின்றேன், ஆதலால் என்னுடைய நலன் தான் முக்கியம், அதற்கு மற்ற நாடுகளுக்கு நலன் அவர் முக்கியம் இல்லை, அதற்கு எதிராக செயல்படுவேன் என்கின்ற ரீதியில தேசங்களுடைய செயல்பாடு அமைந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பட் ஈவன் நவ் இட் ஹோல்ட்ஸ் குட். நம்ம பார்க்குறோம், சில தேசங்கள் அவ்வாறு செயல்படுகின்றன. தற்பொழுதைய அமெரிக்க அரசினுடைய அறிவிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்தை ஒட்டி தான் அமைந்திருக்கின்றது இல்லையா? அது ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா தன்னை உறுதி செய்து கொள்கின்றது. மற்ற அமைப்புகளை பற்றி அது கவலைப்படுவதாக இல்லை, அவ்வாறு தான் செயல்படுகின்றது. இது என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு பகவான் கூறுகின்ற மாதிரி the egoistic self-assertion அப்படிங்கிறார் பகவான். egoistic self-assertion of the individual nation as against others அப்படிங்கிறார். இது தற்காலத்திலும் இந்த கருத்து தற்காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கின்றது என்பதைத்தான் நாம் அறிகின்றோம். ஆகையினால இந்த எல்லா உண்மைகளும் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய ஈகோ என்கின்ற காரணத்தினால எல்லாமே உருத்திரிந்து செயல்பட ஆரம்பிக்கின்றன என்ற கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் கூறக்கூடிய இந்த ஹியூமன் சைக்கிள் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய பிரதிபலிப்பை இதனுடைய இது சார்ந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம சாவித்திரியில பார்க்கலாம். அது டைரக்டா இருக்காது. சாவித்திரியில இந்த எல்லா கருத்துக்களுக்கும் எல்லா கருத்துக்களினுடைய
பிரதிபலிப்பை நம்ம பார்க்க முடியும். சாவித்திரியில நம்ம ஆழமா படித்தால் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேங்க, புக் 6ல புக் ஆஃப் ஃபேட், அதில் கேண்டோ 2 த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அதில் சில வருகின்ற வரிகளை படிக்கின்றேன். எப்படி பகவான் கூறக்கூடிய அந்த ஹியூமன் சைக்கிளில் வரக்கூடிய அந்த ட்ரெண்ட்ஸை விவரிக்கின்றார்களோ அதே இதுதான் சாவித்திரியிலையும் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த the mortal this mortal creature, this பகவான் 440 பக்கத்துல குறிப்பிடுகின்றார். this mortal creature is his worst foe அப்படிங்கிறார். அதாவது சக மனிதன் தான் அவனுடைய மிக மோசமான எதிரியாக செயல்படுகின்றான் அப்படிங்கிறார். this mortal creature is his worst foe அப்படிங்கிறார். his science is an artificer of doom அப்படிங்கிறார். சயின்ஸ் எப்படி இருக்கு? அவனுக்கு அழிவை உண்டாக்குவதாக அவனுக்கு அமைகின்றது. he ransacks earth for means to harm his kind. அவன் இந்த பூமியை அவன் சூறையாடுகின்றான். எதற்காக? அவனுடைய சக இனத்தை அவன் அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியை அவன் சூறையாடுகின்றான். he slays his happiness and others good. தன்னுடைய மகிழ்ச்சியையும் சரி மற்றவருடைய மகிழ்ச்சியின் நலனையும் சரி அவன் அழிக்கின்றான். nothing has he learned from time and his history. காலத்திலிருந்தும் சரி வரலாற்றிலிருந்தும் சரி அவன் எதுவுமே கற்றுக்கொள்வது இல்லை. even as of old in the raw youth of time, when the earth ignorant ran on the highways of fate, old forms of evil cling to the world's soul அப்படின்னு ஒரு ஆன்மீக உண்மையை கூறுகின்றார். அதாவது உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய பரிணாம வளர்ச்சியில பண்டைய தீமைகளினுடைய ஒரு வடிவங்கள் இன்னும் இந்த உலக ஆன்மாவை பற்றி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறார். இதனால் என்ன நடைபெறுகின்றது? war making not the sweet smiling calm of life. இன்னைக்கும் பார்த்தோன்னா எவ்வளோ தேசங்கள் போர்களில் தான் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்றன. வார் மேக்கிங் நாட் த ஸ்வீட் ஸ்மைலிங் காம் ஆஃப் லைஃப். வாழ்வினுடைய இனிமையான புன்னகைகள் எல்லாம் போர்களினால் அழிக்கப்படுகின்றன. பேட்டில் அண்ட் ரேப்பைன், ரூயின் அண்ட் மேசக்கர். போராட்டம், கற்பழிப்புகள், ரூயின் அண்ட் மேசக்கர் ஆர் ஸ்டில் த ஃபியர்ஸ் பாஸ்ட் டைம் ஆஃப் மேன்ஸ் வாரிங் ட்ரைப்ஸ். முக்கியமாக ஒரு கருத்தை கூறுகின்றார். an idiot hour destroys what centuries made. ஒரு நிமிஷம் போதும், ஒரு அட்டாமிக் பாம் போதும், என்டையர் நாடே ஒரு தேசமே அழிந்து விடுகின்றது. an idiot hour destroys what centuries made. பல நூற்றாண்டுகளால உருவாக்கப்பட்டதை ஒரு சிறிய கணம் போதும் அழிப்பதற்கு. his wanton rage or frenzied hate lays low the beauty and greatness by his genius wrought and the mighty output of a nation's toil அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய அந்த ரேஜ், அழிக்கும் குணம், வன்மம், இது அவனுடைய மிக உயரிய அறிவினால் பெறப்பட்ட அந்த அழகையும் அந்த ஒரு மகோனதத்தையும் அழிக்கின்றன அப்படிங்கிறார். அந்த மைட்டி அவுட்புட் ஆஃப் அ நேஷன்ஸ் டாயில். ஒரு தேசம் எவ்வளோ போராடி ஒரு மிக உன்னதமான நிலையெல்லாம் அடைய பெற்றுள்ளதோ அவை அனைத்தையுமே அவனுடைய இந்த ரேஜ் அண்ட் ஃப்ரெண்ட்சீட் ஹேட், ஒரு வன்மம், ஒரு மூர்க்கத்தனம், இதனால் அழிக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். So all he has achieved, he drags to precipice. என்னதான் அவன் அவ்வளோ அச்சீவ்மெண்ட்டும் ஒரு நிமிஷத்துல அவன் தவிடுபடியா ஆக்கி விடுகின்றான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஹியூமன் சைக்கிளில் வரக்கூடிய அனைத்து மனித சுபாவங்கள் அனைத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய
குறிப்புகள் வந்து சாவித்திரியில பல்வேறு காலகட்டங்களில் பகவான் குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். ஈவன் இந்த ஸ்டேட் எப்படி ஒரு மனிதனை ஆட்டி படைக்கின்றது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இங்க பகவானுடைய ரெஃபரன்ஸ் காணப்படுகின்றது. நம்ம இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம்.